சாப்டர் 31 ஸ்டார்ட்டிங்லயே யூசுஸும் நீ இன்னைக்கு செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரஸ்ஸும் இவன் இப்படி செய்யறத பார்த்தா நான் சீக்கிரமாவே செத்துருவேன் போலயே. டென்னிஸோட ஸ்வாடுனா அது ஒரே ஒரு ஸ்வாடு தான். உன்ன மாதிரி லோ பான் பிளட்ட நான் டென்னிஸோட ஸ்வாடா ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூசஸும் ரஸ்ஸ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க பின்னாடி இருக்கிற சோல்ஜர்ஸும் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப யூசஸும் டக்குன்னு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். அதை பயன்படுத்திக்கிட்ட ரஸ்ஸும் கீழே குதிச்சு தப்பிச்சிடுறான். லைஃப் வந்து ரொம்பவே அன்பிரடிக்டபிளானது. துரோகம் பண்ணப்பட்டவங்க ஆத்துல விழுந்து துரோகம் பண்ணவங்கள பழிவாங்க வருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அதுக்கான ஒண்ணுக்காண்டி நான் தயாரா இருக்கணும் அப்படின்னு யூசஸும் மனசுக்குள்ளே நினைக்கிறியான். அங்க இருக்கிற சோல்ஜர்ஸும் என்ன ஆச்சு யூசஸ் சார் அப்படின்னு கேட்கும்போது அது ரஸ் அவன் என்னை தேடி வந்து என்னோட பேட்ரிஸ் பதவியை பிடுங்க அவன் இப்ப என்ன கொல்ல வந்துட்டியான். அங்க இருக்கிற சோல்ஜர்ஸும் அதை நம்பிட்டு ஒரு மோசமான பிளட் லைன்ல இருந்து வந்த பையன் எப்படி பண்ணுவாங்கன்னு நீ நினைச்சியோ அதே மாதிரி பண்ணிட்டாங்க சார். இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பவர் வந்திருக்கு அப்படின்னு இன்னொரு நைட்டும் பேசுறியான். சார் அவன் எங்க போனியான் அப்படின்னு அந்த நைட்ஸும் கேட்க நான் அவன் அட்டாக் பண்ணும்போது கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு அவனோட அப்டமன்ல அட்டாக் பண்ணிட்டேன். அவன் ஆத்துல விழுந்து கொஞ்சம் தூரம் போயிருந்தாலும் அவன் உயிர் பழக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். யூசுஸும் மனசுக்குள்ளேயே இப்படி பண்ணனால நீ என்னதான் உயிர் பழச்சு வந்தாலும் எல்ரு கூட நீ சண்டை போடவே முடியாது. அங்க இருக்கிற நைட்ஸும் போய் ரச தேடுங்க அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேடி போறானுங்க. யூசுஸும் மனசுக்குள்ளேயே இதுக்குதான் கனெக்ஷன்ஸ் ரொம்பவே முக்கியம் பிரதர் அப்படின்னு அவனும் வில்லத்தனமா சிரிக்கிறியான். அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. சரிசோம் ரிஃபான் எப்படி இந்த டிலாவை நீங்க பாத்தீங்க? நான் அடிபட்டு ரிவர்ல விழுந்திருக்கும் போது இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்ன டுவார்ஃப்ஸ் வந்து ஒரு ஹியூமனை சேவ் பண்ணாங்களா அப்படி சொல்லிட்டு சிரிச்சு சாக்காரா. ஆமா ஆமா அவங்களோட ஒரு பிரீஸ்ட் நான் தான் அவங்களோட சேவியர்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது டிலாவும் ஆமா மிஸ்டர் ரிஃபான் காட்டுத எங்களோட கிளானோட சேவியர் அதனாலதான் நான் அவரை பின்தொடர்ந்தே வந்துகிட்டு இருக்கேன். செலனும் என்ன டுவார்ஃப்ஸ் கூட காட நம்புவாங்களா? ஆமா ஈவன் பிரீஸ்ட் கூட அவங்க இதுல இருக்காங்க. உனக்கு தெரியாத என்ன? அதுக்கு டிலாவும் எங்கள மாதிரி ஸ்லேவ் அவங்கள மாதிரி காட கும்பிடக்கூடாதுன்னு அவங்க நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டுவார்ஸ் வந்து பிலீவ் பண்றது அஹோல் பாத் இருக்கிற 12 காடுல எல்ப்ஸ் நம்புறது எல்டியா காடு அதோட டுவார்ஸ் நம்புறது அஹோல் பாத். அஹோல் பாத் இவங்க எல்லாருமே ஒரு ஈவில் காடா நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா செலன் கூட எதுக்கு அப்படி நினைக்கிறியான் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே சரி ரிஃபான் காட் அங்க பாரு அப்படின்னு கூப்பிடுறான். நான் மிஸ்டேக்க கூட அதை சொல்லியிருக்கலாம் ஆனா அது ஒரு பர்சன் தான் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் ரசத்தை மிதந்துட்டு வரையான். ஹீரோ அவங்களும் அவங்க எடுத்து ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? அதோட இவன் எதுக்கு யாரு குத்திருக்கா? செலனும் உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது வெல் இவனை எனக்கு தெரியும்னு சொல்லலாம் அதே பேச்சுல தெரியாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்களும் ஹீல் பண்ணிடு அவனை. அவனும் கேரேஜ்ல இருந்து எந்திரிக்கிறியான். இப்ப நம்ம கேரேஜ்லயா இருக்கோம். என்னோட பிரதர் என்னையவே ஏமாத்திட்டியான். யூசஸ் ரொம்பவே பயங்கர சக்தி வாய்ந்த நைட்டா இருந்தனால அவனை என்னால வெறுக்க முடியல. அவனுக்கு நான் அசிங்கம் வரக்கூடாதுன்னு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய கஷ்டப்பட்டு நான் உழைச்சிருக்கேன். நான் ஸ்ட்ராங்கா மாறின பிறகு அவனோட பிரதரா என்னை ஏத்திப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் அந்த மாதிரி நினைக்கவே இல்ல. என்னை அவனுக்கு கீழே தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ இருந்துட்டு என்ன எந்திரிச்சிட்டியா இப்ப எப்படி இருக்க? ரஸ் இருந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்களா? ஆமா நீ தண்ணியில மிதந்து வந்துகிட்டு இருந்த அதனால தான் நாங்க உங்களை காப்பாத்தனோம். நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு ரசம் கேட்கும்போது வேட் பரோனி கில்பெர்னோட கேஸ்டில்ல அந்த விஷயம்லாம் நடந்து 3 நாள் ஆச்சு. உனக்கு சரியாகிற வரைக்கும் ஒரு விடுதியில இருந்துட்டு உன்னோட காயத்தை குணமாக்குறதுக்கு ஒரு ஸ்கில்டு பிசிசியனை கூப்பிட்டு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா செலந்தா சொன்னியா அவனோட காயம் ரொம்பவே டீப்பா இருக்கு எந்த சாதாரண பிசிசியனாலையும் அவனை சரி பண்ண முடியாதுன்னு. செலனும் பரவாயில்ல நீ ஒரு ஆராயூசரா இருந்தனால நீ ஈஸியா உயிர் பிழைச்சிட்ட. நீ ஒரு ஆராயூசரா இருந்தனால உன்னோட லித்திக்கல் இன்ஜுரி எல்லாமே ஈஸியா குணமாயிருச்சு. ரஸ்தும் பயங்கர கடுப்பாரியான். யூசஸ் நான் உங்ககிட்ட இத ரொம்பவே தாழ்மையோடலாம் கேட்கல. நான் தான் உன்னை காப்பாத்திருக்கேன். அதனால நீ எங்க கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்கலாமே. என்னோட கேரேஜ்ல வேற உன்னை ஏத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது தேங்க்யூங்க என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றி. எப்படி இருந்தாலும் கேரேஜுக்கு நான் பணம் கொடுக்கல செலன் தான் கொடுத்தியான். அதுக்காக நீ அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஃபியூச்சர் ஸ்வாட் செயின்ட் எனக்கு கடமைப்பட்டிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஏன்னா என்னோட எனிமி அவன் மாறினாலும் கூட என்னோட ஃப்ரெண்ட் அவன் கொல்ல மாட்டியான். சரி நீ இப்ப முழிச்சிட்ட உனக்கு காசு வேணுமா உன்னோட இடத்துக்கு திரும்பி போக? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லா நடந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன் நம்ம ஹீரோ கிட்ட. நான் என்னோட ஃபேமிலிக்கு திரும்பி போக முடியாது. நான் போனனாலும் என்னைய ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஃபியூச்சர் சக்சஸரை நான் கொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல இவன் ஆறாவே அவேக்கன் பண்ண பிறகு கிளான்ல நடக்கிற ஹையர் செலக்ஷன்ல இவன் போட்டி போட்டு அதுல ஜெயிச்சிருப்பான். அப்படிதான் நான் யூசஸ முதன் முறையா கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல. அப்பனா ஹிஸ்டரி என்னால சேஞ்ச் ஆயிருக்கு. சரி இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேக்குறியான். நான் என்ன பண்ணேன் நான் இப்ப திரும்பி என்னோட கிளானுக்கு போனாலும் என்னைய ஒரு மோசமானவன் தான் பாப்பாங்க. ரஸ் இருந்துட்டு என்னைய உங்களோட பாடனா நினைச்சுக்கலைன்னா என்னையும் உங்க கூட கூட்டு போங்க இந்த ஜானில. நீங்க தான் என்னோட சேவியர் அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க என்னோட லைஃபே திருப்பி கொடுத்துருக்கீங்க. என்னோட உடம்ப தவிர உங்களுக்கு திருப்பி கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்ல. ஹீரோ இருந்துட்டு நீ அந்த அளவுக்கு கடமைப்பட்டவனா நினைச்சுக்க தேவையில்ல. அதுக்கு ரொம்பவே நன்றி. ஆனா அது மட்டும் உங்களை பின்பற்றி வர காரணம் கிடையாது. நீங்களும் ஒரு ஆரா யூசர். நானும் இப்பதான் ஆறாவ அவேக்கன் பண்ணிருக்கேன்.
உங்ககிட்ட இருந்து நான் நெறையவே கத்துக்க முடியும். ஆனா நான் இனி யாருன்னே உனக்கு தெரியாது. எப்படி என் பின்னாடி வரேன்னு சொல்ற? நீங்க ஃபிஸ்ட் கிங் ஜெரால்டோட சக்சஸர் மட்டும் எனக்கு தெரியும். என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த நேஷன்ல இருக்கிற எல்லா ஆர்ஐஎஸ்ஆர் கூட போய் சண்டை போட்டு அவன ஸ்ட்ராங்கா மாத்திப்பியான். ஆனா இந்த தடவையும் அந்த மாரி ஆகுமா? என் கூட வந்தா அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறுவானா? நான் டிஃபரண்டான ஒரு ஆராவை பயன்படுத்துவேன். இவனுக்கு எப்படி நான் ட்ரெயின் பண்ண முடியும்? இருந்துட்டு நானே ஸ்ட்ராங்கா மாறிட்டேன்னு நெனைக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் லாயல்ட்டியா இருக்கிறேன். ஸ்வார்ட் செயின்ட் சைரஸ் என்னோட சபார்டினேட்டா? ஸ்வார்ட் பிராடஜி என்னோட சபார்டினேட்டா? அப்படின்னு நம்ம ஹீரோவ நெனச்சு பார்க்குறியாம். அது ரொம்பவே மோசமான விஷயம் கிடையாது. ஒரு எனிமி ஒரு ஆளாயா மாறுறது. மித்தவங்களையும் நான் இந்த மாரியே மாத்திட்டா, எனக்கான எனிமி குறைஞ்சிருவானுங்க. ஆனா ஹீரோ அலெக்ஸ், அதுக்கடுத்து செயின்டஸ் எலன் வந்து இன்னியும் பிறந்திருக்கவே மாட்டாங்க. அதனால அவங்கள விட்டுருவோம். அப்ப இப்ப இருக்கிறது மேஜ் ஆஃப் லைட் ஜேடு மட்டும் தான். ஆனா அந்த முட்டா பையன் ரொம்பவே தந்திரமானவன். அவனே வந்து என் கூட ஆளாயா இருக்கிறேன்னு சொன்னாலும், அவன் எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் மனசுலயே நினைக்கிறியான். அதோட அவன் தான் செரிஸையும் போன வாழ்க்கையில கொன்னையான். அதனால எனக்கு அவன் தேவையில்ல. சரி, சரி. நீ அந்த அளவுக்கு லாயல்ட்டிலாம் காட்ட வேணாம். எங்க கூட அக்கம்பெனியா வந்தா மட்டும் போதும். சரி, அப்ப நான் இப்ப இருந்து உங்கள ஓல்டர் பிரதர்ன்னு கூப்பிடுறேன். உனக்கு எவ்வளவு வயசாச்சு? எனக்கு 27 வயசாச்சு அப்படின்னு ரசூல் சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் 23 தான் எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்றியான். என்னாது? அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 32ஓட ஸ்டார்ட்டிங்லயே யூசஸ் இருந்துட்டு ஒரு உருவம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட எக்கச்சக்க தகவல் இருந்துச்சு. நான் ரொம்ப பெருசாலாம் கேட்கலையே. நான் குடுத்த மிஷன் உனக்கு ஹார்டா இருந்துச்சா? இல்ல நான் உன்னைய ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேனா? யூசஸும் என்னைய மன்னிச்சிருங்க. அவன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறியான். என்னதான் பவர்ஃபுல்லான மேஜா இருந்தாலுமே, அவர் டெலிபோர்ட் ஆகி என்னோட பெட்ரூமுக்கு வந்து அவரோட இலியூஷன காட்ட முடியாது. அப்ப இந்த சேஜ் ஆஃப் சில்வர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும்? யூசஸும் இது எல்லாமே ஏன் தப்புத? என்னைய தண்டிங்க. என்னோட ஃபேமிலிய விட்டுருங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் ஆஃப் டென்னிஸ் அப்படின்னு அவன் சொல்லும்போதே யூசஸும் என்னைய மன்னிச்சிருங்க. அந்த உருவமும் அங்கிருந்து மறைஞ்சிருது. எப்படி இருந்தாலும் நீ தோத்துட்ட. அந்த உருவத்தை அமைச்சவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு அறகுறையான மேஜிக் ஸ்வார்ட்ஸ்மேனை நம்பியிருக்க கூடாது. அதனாலதான் ஸ்வார்ட் செயின்ட் இவனை ஈஸியா ஷேடோக்கு தள்ளிட்டியான். டியூக் இரநாடு உங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க கூப்பிட்டீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, உள்ள வா சேஜ் லிஸ்டன். உங்கள அந்த டிவைன் சிம்பிள யூஸ் பண்ண வச்சது எது? அப்படின்னு அந்த இரநாடும் கேட்கிறியான். நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு இம்ப்ரெசிவான ஆள் சேஜ் லிஸ்டன். ஏன்னா வரலாற்றுல யாருமே 20 வயசுல அவங்களோட ஆறாவ அவேக்கன் பண்ணதே இல்ல. உங்களோட மேஜிக் லெவலும் ரொம்பவே லோ கிடையாது. உங்களோட பிரெடிக்ஷனும் பயங்கர சூப்பரா இருக்கு. ஹியூமனிட்டிக்கு இது ரொம்ப பெரிய பொக்கிஷமா இருக்கு. நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் ரொம்பவே நன்றி. உங்களோட வயசு என்னமே கம்மியா இருந்தாலும் நீங்க சேஜ் ஆஃப் சில்வருக்கு பரிந்துரைக்கப்பட்டீங்க. நாங்க எல்லாருமே உங்கள ஏத்துக்கிட்டோம். அதுக்கு ஏத்த மாரியே நீங்க நடக்கிறீங்க. உங்கள சேஜ் ஆஃப் சில்வர்ல சேர்த்தது உங்களோட கரண்ட் அவுட்புட் கண்டி கிடையாது. உங்களோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியல பார்த்து தான் நாங்க உங்கள சேஜ் ஆஃப் சில்வர்ல சேர்த்தோம். அதுக்கு அவனும் எனக்கு தெரியும். அந்த டியூக்கும் நீங்க டிவைன் சிம்பிள யூஸ் பண்ணனால எந்த பெரிய பிரச்சனையும் வராதனால உங்களுக்கு எந்த பெனால்ட்டியும் கிடையாது. நீங்க மன்னிக்கப்படுறீங்க. சேஜ் லிஸ்டன் இல்ல டெஸ்லன் அந்த ஃபிஸ்ட் கிங் பேர சொல்றியான். அப்படின்னா இப்ப என்ன ஆயிருக்குன்னா நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி தான் இருக்கு. ஃபிஸ்ட் கிங்கோட உடம்புல நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட உடம்புல அந்த ஃபிஸ்ட் கிங்கும் வந்திருக்கான். சேஜ் ஆஃப் சில்வர். இது ஒரு ஹியூமனிட்டியோட கார்டியன்ஸ். இவங்க ஷேடோல இருந்து இந்த உலகத்தை காப்பாத்துவாங்க. இவங்களோட பவர் ஒரு நேஷனை அழிக்கிற அளவுக்கும் வளர்க்குற அளவுக்கும் போதுமான அளவுக்கு இருக்கு. ஆனா எனக்கு இதுல என்ன பிரச்சனைன்னா நான் அதுல பாட்டம்ல தான் இருக்கேன். போன தடவை என்னோட வேல்ட அழிச்ச அந்த டீமன் கிங் இப்ப ஸ்டீல் பாடியிலயும் ஒரு மேஜோட மைண்ட்லயும் பிறந்திருக்கான். அவங்க கூட போட்டி போடுறதுக்கு யார் இருக்கா? அவனோட கனவுகளை அழிக்கிறதுக்கு யார் இருக்கா? நான் அதை ஸ்டாப் பண்ணுவேன். அவன் ஃபுல் பவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் அவனை ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஆனா அவனை இல்யூஷன் வாய்ஸை நான் எடுக்க விட்டுட்டேன். அது ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு ஒரே ஒரு ஹோப் தான் இருக்கு. அவன் என்னதான் டீமன் கிங்கா இருந்தாலுமே அவனோட ஃபுல் பவரை கொண்டு வரதுக்கு அவனுக்கு ரொம்பவே நாட்கள் ஆகும். நான் அதுக்குள்ளேயும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஆகணும். அந்த இல்யூஷன் வாய்ஸ் ஒரு 4 சிம்பிள் ரிலீக். அது ரொம்பவே பயங்கர பவர்ஃபுல்லான ஒண்ணு. எனக்கு வெயிட் பண்ணு. டீமன் கிங் ரிஃபான் ஹார்ட் அப்படின்னு இவன் பயங்கர கோவத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இப்ப நடக்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் guys. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து இவனோட உடம்பு எடுத்திருக்கான். இவன் வந்து நம்ம ஹீரோட உடம்பு எடுத்திருக்கான். இப்ப உனக்கு புரியும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க இவங்க பார்ட்டில போயிட்டு இருக்க என்ன ஸ்ட்ரேஞ்சான பார்ட்டி இது அப்படின்னு ரசூல் நினைக்கிறியான். இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னதான் அந்த ஸ்லேவ் அவங்கள வேலை செய்ய வச்சிருக்க முடியும்னு சொன்னாலும் இவர் என்னமோ பேரு எழுதி போட்டு அதுல யார் பேர் வருதோ அவங்கள தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டாரு. இவங்களும் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட். அந்த ஸ்லேவ் அவங்களே வேலை வாங்கியிருக்கலாமே. எதுக்கு நீங்க இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? இந்த வேர்ல்டு இவங்கள ஸ்லேவா பாக்குது. ஆனா நான் அப்படி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இவங்கள என்னோட ப்ரீசியஸ் ஃப்ரெண்டா தான் பார்க்கிறேன். அப்படிதான் நான் நடத்தவும் செய்வேன். எனக்கு பரவாயில்ல. என்னோட வழி இதுதான். என்னைய பிடிக்கலைன்னா நீ இப்பயே இங்கிருந்து கிளம்பலாம். மார்ஷியல் ஆர்ட்ஸ் எப்பயுமே ரொம்பவே வித்தியாசமா இருப்பாங்க. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ரசு நினைச்சிட்டு வரையான். இது என்னோட ப்ராப்ளம் கிடையாது. இவர் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலுமே என்னோட லாயல்ட்டியை அவருக்கு காட்டணும். நான் ஸ்வார்ட்மேன்ஷிப்பை மாஸ்டர் பண்ற வரைக்கும் அப்போ வரைக்கும் இவர் எனக்கு மாஸ்டர் தான். இவருக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுதாகணும் அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவர் என்ன உள்ள செய்யறான்னு எனக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். பரவாயில்ல. என்னோட மானா எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு.
நான் இப்ப இத ஆன் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஸ்விட்ச் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அத ஆன் பண்றியாம். அதுல இருந்தும் ஃபர்ஸ்ட் லெவல் சேலஞ்ச் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லுது. நான் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள வரும்போது கொஞ்சம் சோர்வா உணர்றேன். இத கொஞ்சம் மாத்தணும்னு நெனைக்கிறேன். ஹீரோ இருந்துட்டு அதுல செட்டிங்லாம் மாத்திட்டு பொண்ணுங்கள வர வச்சுடுறியான். நான் வாழ்ற காலம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட காலம். சரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்க, நம்ம ஹீரோவும் தயாராகி மேஜிக் வச்சு அட்டாக் பண்றியான். ஹீரோ வந்துட்டு இந்த நம்பர்ஸ்லாம் இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. என்னால கீப் அப் பண்ண முடியல. அங்க இருக்கிற கேர்ள்ஸும் நம்ம ஹீரோவ என்கரேஜ் பண்ற மாரி பேச, நம்ம ஹீரோக்கும் இவங்க ஏசியன் லாங்குவேஜ்ல என்னைய திட்டுறாங்கன்னு நெனைக்கிறேன். ஐயய்யோ! நான் 3 இத மிஸ் பண்ணிட்டேன். என்ன ஆக போகுது? இது நான் நெனச்ச அளவுக்கு ஈஸியா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவும் நெனைக்கிறியான். எப்படியோ நம்ம ஹீரோவும் அத முடிச்சிடுறியான். யுலிசியஸ் வாய்ஸ்ல ரொம்பவே எஃபெக்டிவா தான் இருக்கு. ஆனா இதுல டூ மெனி யூஸ்லெஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. யுலிசியஸ் வாய்ஸ் சில்வர் ஏஜ்ல எல்லாரும் எஜுகேஷனுக்காக இத யூஸ் பண்ணாங்க. இதுக்குள்ள டிஃபரண்ட் டைப் ஆஃப் த மோட் இருக்கு. அத யூஸ் பண்ணி நீங்க லெவல் அப் ஆகலாம். இது உங்களுக்கு பாயிண்ட்டும் குடுக்கும். இந்த மாரி ஒரு பொருள் இருக்கும்போது சில்வர் ஏஜ்ல எப்படி அவங்க படிக்காம இருந்திருப்பாங்க? அவங்க சோம்பேறியா இருந்திருப்பாங்களா? இல்ல இந்த மாரி ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அலட்சியமா இருந்துட்டாங்களா? இது எதுக்கு இந்த வேர்ல்டுல உருவாக்கியிருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. சரி இத வச்சு நான் டெஸ்லனோட பிரெயின்ல கூட மேஜிக்க வர வைக்கணும். வெளிய இருந்து "ஏய் ரிஃபான் இங்க பாரு" அப்படின்னு சொல்லும்போது இத ஸ்ட்ராட்ராண்ட். இந்த இடத்துல மிலிட்டரி பவரும் கமர்ஷியல் ஹப்புமா இது செயல்படுது. இந்த இடம் தான் எல்லா இடத்துக்கும் ஒரு புள்ளி மையமா இருக்கு. நம்ம ஹீரோ ஒருத்தவங்ககிட்ட போய் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கான். நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கு. நீங்க இங்க சைன் பண்ணுங்க. நான் இப்ப என்ன பத்தியே தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ பார்க்கும்போது, எனக்கு 16 வயசுல பைத்தியம் பிடிச்சு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதோட அந்த நேரத்துல இருந்து என் பேரு ரிஃபான் நாட் இல்ல, என் பேரு டெஸ்லன்னு சொன்னேன். அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. நம்ம ஹீரோ அத பார்க்கும்போது அப்படியே ஷாக் ஆகுறியான். இப்ப எனக்கு புரிஞ்சுச்சு. அப்ப ஃபிஸ்ட் கிங் டெஸ்லன் என்னோட உடம்புக்கு வந்துட்டியான். அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.